ஏதாவது அழுத்தத்தின் பேரில் எடுத்த முடிவா? நீங்களாக எடுத்த முடிவா இல்ல ஏதாவது அழுத்தத்தின் பேர்ல எடுத்த முடிவா? இந்த தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் நீங்களாக எடுத்த முடிவா இல்ல ஏதாவது அழுத்தத்தின் பேர்ல எடுத்த முடிவா? இது உங்களுடைய பதில் என்ன? இது நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அரசியல் நாகரிகம் ஒரு கட்சியை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுக இல்லை. அது மறைந்து விட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் என்னை பற்றி பாராட்டி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அவருடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட இயக்கத்திற்கு ஒரு ஊர் வரும் என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு தளபதிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் திராவிட முன்னேற்றத்தில் இணைந்திருக்கிறேன். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அழுத்தமும் இல்லை, கட்டாயம் அவனும் கேட்கறான். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். திமுக ஒரு வலுவான எதிர்ப்பை முன்வைத்து தேர்தல் ஆட்சியை வழிநடத்துவதும் ஒரு கட்சியை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போதே கிராஸ்ல ஓடுறாரு. ஒரு பொறுப்பான இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அனைத்து தரப்பட்ட மக்களும் பாராட்டப்பட வேண்டும். எந்தவித பாகுபாடு இல்லாமல் கட்சியை நடத்த வேண்டும். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஆட்சியை நடத்த வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சிறந்த முதலமைச்சராக தளபதி உழைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா திட்டங்களையும் எல்லா சாதனைகளையும் மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அத்தனை திட்டங்களையும் அவருடைய திருக்கரங்களில் தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நினைத்துதான் எல்லா அம்சங்களையும் சிந்தித்து பார்த்து முடிவை எடுத்திருக்கிறேன். தலைசிறந்த முடிவு இன்றைக்கு காலையில் 5 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொலைபேசிகளும் எனக்கு பாராட்டும் நன்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சரியான முடிவை சரியான இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி தொடர்ந்து பாராட்டிட்டே வந்திருந்தீங்க. ஏன் இணையறது இன்னைக்கு காலதாமதம்? உங்களோட வந்தவங்க எல்லாமே முதலே அணைச்சிட்டாங்க. நீங்க ஏன் இவ்வளவு காலதாமதம் இணையருக்கு என்ன காரணம்? காலதாமதத்துக்கு வந்து இன்னைக்கு திடீர்னு இணையருக்கு என்ன? நேற்று வரைக்கும் அவங்க அழைக்கலன்ட்டு வந்தீங்களா? அதுக்காக தான் கேட்கறது. யார் நல்லது செய்தாலும் அவர் பாராட்டுகிற மனம் படைக்க வேண்டாம். அதற்காக எதிர்கட்சியில் இருந்தாலும் காரணமே இல்லாமல் நான் வசப்பட மாட்டேன். தளபதி அவர்களுடைய கட்சியை நடத்துகின்ற பாங்கு, ஆட்சியை நடத்துகின்ற பாங்கு இன்னைக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துடைய தாய்மார்கள் பெண்களுக்கு மிகவும் பாராட்டப்படுகிறது. அதற்காகத்தான் நான் நீங்கள் மேற்கொண்ட தர்ம யுத்தங்கள் தோல்வியில் முடிந்துவிட்டதா? நான் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறேன். கடந்த காலத்தை பற்றி சட்டப்பேரவை தேர்தல் இனிமேல் அரசியல் தளபதி கட்டுப்பாடு பல குற்றச்சாட்டு வைக்கும் போதெல்லாம் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க. விஜயும் சொல்லிட்டு வர்றாரு.
இப்ப திமுக நினைஞ்சிருக்கேன். திமுக தீய சக்தியா தூய சக்தியா? இல்ல திமுக தீய சக்தி நான் என்றைக்குமே சொன்னது பல கிடையாது. பொதுக்கூட்டங்களை பேசிருக்கீங்க. சொல்லுங்க. சரி, சார், விஜய் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. குற்றச்சாட்டு வச்சுட்டு வராரு. நீங்க சண்டை கொடுக்குறீங்க. விஜய் பேசிட்டே வராரு. அதிமுகவுக்கு எதிர்காலம் இனி இல்லை. இந்த தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நீங்க நினைக்கிறீங்க? இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நினைக்கிறீங்க? திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழலில் யாருமே இல்லை. முகத்தால் மகிழ்ச்சி இல்லையா சார்? மன நிறைவோட முகத்தால் மகிழ்ச்சி இல்லையா? நீதான் நல்லா இருக்கு. பைத்தியம் தான் பொழுதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் பைத்தியம் இல்லை. ஒரு முத்தம் பாஜக விட்டு விலகி வந்திருந்தீங்க. பலமுறை நீங்க பாஜக மூத்த தலைவர்களை பார்க்கறது முயற்சி பண்ண சொல்லப்பட்டது. இந்த கூட்டணிக்கு எங்கேயுமே உங்களை அழைக்கலங்கிறதுனால முடிவு எடுக்கப்பட்டதாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. தேனி மாவட்டத்தில் உங்களுக்கு நேர் எதிராக இருந்தவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவருடன் இணைந்து செயல்படுகிறார். இணைந்த கைகளாக செயல்படுகிறார். கேள்வியே தவறு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.